10 நாளில் 25 கோடி வசூல் சாதனையில் கலக்கிய வித் லவ். சிரஞ்சீவி படத்தில் பிரீத்தி முகுந்தனுக்கு அடித்த அதிர்ஷ்டம். சர்ச்சையை கிளப்பிய நடிகை டாப்சி பன்னு தனியார் தொலைக்காட்சியில் சொன்ன அதிர்ச்சி வார்த்தை. எந்த கட்சியுடனும் எனக்கு தொடர்பு கிடையாது, கொதித்தெழுந்த த்ரிஷாவின் பதிவு. சூர்யாவின் மௌனம் பேசியதே படத்தின் ரீரிலீஸ் வசூல் எவ்வளவு தெரியுமா? சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். சௌந்தர்யா ரஜினிகாந்த் தயாரிப்புல அறிமுக இயக்குனர் மதன் இயக்கத்துல உருவான வித் லவ் திரைப்படம் கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி திரைக்கு வந்திருந்துச்சு. இந்த படத்துல டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் மூலமா இயக்குனரா நம்ம வியக்க வச்ச அபிஷன் ஜீவந்த் ஹீரோவா நடிச்சு அசத்தி இருந்தாரு. மேலும் படத்தோட கதாநாயகியா மலையாள நடிகை அனஸ்வரா ராஜன் நடிச்சிருந்தாங்க. காதல் கதைக்களத்துல உருவாகி வெளிவந்த இந்த படத்துக்கு மக்கள் அமோக வரவேற்பு கொடுத்து வந்த நிலையில பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி இருக்கிறதா வித் லவ் படக்குழு தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி வித் லவ் திரைப்படம் வெளியாகி 10 நாள்ல 25 கோடி ரூபாயை உலகளவுல வசூல் செஞ்சதா படக்குழு அறிவிச்சிருக்காங்க. சிரஞ்சீவி சமீபத்தில் வெளியான மனசங்கர வரப்பிரசாத் காரு படத்தின் வெற்றியால உற்சாகத்துல இருக்கிற நிலையில அடுத்ததா இயக்குனர் பாபி இயக்கத்துல உருவாகக்கூடிய புதிய படத்துல நடிக்க தயாராயிட்டு இருக்காரு. இந்த படத்தை கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் பெரும் பொருட்செலவில் தயாரிக்கிறதா சொல்றாங்க. இந்த படத்துல சிரஞ்சீவியோட மகளா முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்க இளம் நடிகை பிரீத்தி முகுந்தன் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வேடத்துக்காக சாரா அர்ஜுன் மற்றும் அனஸ்வரா ராஜன் உள்ளிட்ட பலரோட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில இறுதியா பிரீத்தி முகுந்தன் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. முன்னணி நடிகரோட இணைஞ்சு நடிக்கக்கூடிய இந்த வாய்ப்பு கிடைச்சதுல பிரீத்தி முகுந்தன் ரொம்ப மகிழ்ச்சியில இருக்கிறதா சொல்லப்படுது. தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்கள்ல ஏற்கனவே நடிச்சிருக்கக்கூடிய பிரீத்தி முகுந்தனுக்கு இந்த படம் தெலுங்குல 2வது வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஹிட் படங்களோட இயக்குனர் சைலேஷ் கோலனு இயக்கத்துல ரோஷன் நடிக்கும் படத்துல அவர் ஒப்பந்தமாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. பிரபல நடிகை டாப்சி பன்னு சமீபத்துல ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில கலந்துகிட்டப்போ அவர்கிட்ட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர்ல யாரை தேர்வு செய்வீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. இதுக்கு பதிலளிச்ச டாப்சி பன்னு, நான் இந்த நாட்டில தான் வாழணும் அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடியை தேர்வு செஞ்சாங்க. அவரோட இந்த பதில் சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பரவிட்டு வருது. இந்த பதில் தூதரக ரீதியான புத்திசாலித்தனமான பதிலா அல்லது நுட்பமான கிண்டலா அப்படிங்கிற விவாதம் இணையத்துல எழுந்திருக்கு. இதனால அந்த நிகழ்ச்சியில அவங்க சொன்ன இந்த கருத்து இப்போ சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு த்ரிஷா தரப்பு வழக்கறிஞர் அறிக்கை மூலமா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதுல ஊடகங்கள்ல என்னோட கட்சிக்காரர் குறித்து பரவி வரக்கூடிய தரம் தாழ்ந்த மற்றும் அருவருப்பான கருத்துக்கள் கவலை அளிக்குது. மாநில அரசியல்ல மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இத்தகைய கண்ணியமற்ற கருத்தை சொல்லுவாருன்னு என்னோட கட்சிக்காரர் ஒருபோதும் எதிர்பார்க்கலன்னு, என்னோட கட்சிக்காரர் எந்த ஒரு அரசியல் கட்சியுடனும் தொடர்பு கொண்டவர் இல்ல, எதிர்காலத்திலையும் அத்தகைய எண்ணம் அவருக்கு இல்ல, அவர் எப்பவுமே அரசியல்ல ஒரு நடுநிலை தன்மையையே கடைபிடிச்சு வருகிறார் அப்படிங்கிறத மீண்டும் தெளிவுபடுத்துகிறார்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அவர் தன்னோட கலை மற்றும் நடிப்பு திறமைக்காக மட்டுமே அடையாளப்படுத்தப்பட வேண்டும்னு விரும்புறாங்க. ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கை ஒருபோதும் பொது விவாதத்துக்குரிய பொருளா மாறக்கூடாதுன்னு, உயரிய பதவிகள்ல இருப்பவங்க பொதுவெளியில பேசுறப்ப பொறுப்புடனும் நிதானத்துடனும் செயல்படணும்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால என்னோட கட்சிக்காரருக்கும் அவருக்கும் எந்தவித தொடர்பும் இல்லாத விவகாரங்கள்ல அவரோட பேரை இழுக்க வேண்டாம்னு த்ரிஷா தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருக்காங்க. தமிழ் சினிமால இப்ப முன்னணி நடிகர்களோட ஹிட் படங்களை ரீரிலீஸ் செஞ்சுட்டு வருது வழக்கமா இருக்கு. அந்த வகையில விஜயோட கில்லி, சச்சின், ரஜினியோட பாட்ஷா, பாபா, படையப்பா, கமல்ஹாசனோட நாயகன், வேட்டையாடு விளையாடு, விஜயகாந்தோட கேப்டன் பிரபாகரன், சூர்யாவோட வாரணம் ஆயிரம், அஞ்சான், தனுஷோட யாரடி நீ மோகினி, சேரனின் ஆட்டோகிராஃப் உள்ளிட்ட பல படங்கள் மீண்டும் திரையிடப்பட்டு வருது.
இப்படி ரீரிலீஸ் செய்யக்கூடிய திரைப்படங்கள் பயங்கரமான ஒரு வசூல் சாதனையை புரிஞ்சு வருதுன்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மங்காத்தா ரீரிலீஸ் பயங்கரமான வசூல் சாதனையை எட்டுச்சு. அந்த வகையில் 24 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடிகர் சூர்யாவோட நடிப்பில் வெளியான மௌனம் பேசியது திரைப்படம் கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி ரீரிலீஸ் ஆச்சு. 2002ஆம் ஆண்டு அமீர் இயக்கத்தில் வெளியான இந்த படத்துல சூர்யா, த்ரிஷா, லைலா, நந்தா, நேஹா, பென்ஸ்னு பலரும் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருந்தாரு. இந்த படம் இப்போ தமிழகத்தில் மட்டும் ரீரிலீஸ்ல 40 லட்சம் வரைக்கும் வசூல் சாதனை செஞ்சதா தகவல் வெளியாயிருக்கு. நடிகர் சூர்யாவோட அடுத்த படமான கருப்பு எப்போ ரிலீஸ் ஆகும்னு தான் ரசிகர்கள் எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருக்காங்க. ஷூட்டிங் முடிஞ்சாலும் இன்னும் இந்த படம் ரிலீஸ் ஆகாம தாமதம் ஆயிட்டே இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இதை பத்தி முழு படத்தையும் பார்த்த சாய் அபயங்கர் சொல்லும்போது கருப்பு காத்திருப்புக்கு தகுதியான படம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில கருப்பு படம் எப்போதான் ரிலீஸ் ஆகும்னு ஆர்ஜி பாலாஜி கிட்ட கேட்டப்போ தேர்தல் முடிஞ்ச பிறகு கோடை காலத்துல கருப்பு படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வலிமை அப்டேட் மாதிரி இப்ப எல்லாருமே கருப்பு அப்டேட் கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த தகவலை ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு வராங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சினி அப்டேட்ஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.